யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூடியூப்குள்ளார போயிட்டு வீடியோவுக்கு கீழே ப்ளஸ் பட்டன் இதுமாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்குள்ளார போவோம். இதில் ஷார்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும். வீடியோ போகிறதுனா வீடியோ செலக்ட் பண்ணலாம், ஷார்ட்ஸுனால் ஷார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 15 செகண்ட் வீடியோனா 15 இப்போ செலக்ட் பண்ணணும், இல்லைனா 60 செகண்ட்ஸு செலக்ட் பண்ணணும். அதே திருப்பி டேப் பண்ணோன்னா 60 செகண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆடுங்கிறதுக்குள்ளார போய் நம்ம வீடியோ எது போட போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே மேனேஜுங்கிறது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம கேலரியில் உள்ள எடிட் பண்ண வீடியோஸும் இருக்கும், நம்ம கேலரியில் கேமராவில் எடுத்த வீடியோஸும் இருக்கும். செலக்ட் மோர் மீடியாங்கிறதுக்குள்ளார போன பிறகு இதில் நான் கடைசியாக எடிட் பண்ண வீடியோ இதுதான், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு அலோங்கிறத கொடுத்தோன்னே நம்ம எடிட் பண்ண வீடியோ இப்போ யூடியூப்பில் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இப்போ நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வீடியோ இந்த பேஜ் யூடியூப்குள்ளார லிங்க் ஆகிட்டு இப்போ டன் கொடுத்தா நம்ம வீடியோ யூடியூப்பில் ப்ராசஸ் ஆகும். இப்போ திருப்பி இந்த டன்னை கொடுத்துட்ட பிறகு ஆட் சவுண்டு, பேக்ரவுண்ட் சவுண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோலேயே வாய்ஸ் கொடுத்துருக்கறனால சவுண்ட் எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். இந்த வீடியோ கீழே நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆரம்பிச்சிரும். இப்போ அப்லோட் ஆகாது, இப்போ வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை கொடுத்துட்ட பிறகு அப்லோட் ஆகும். இப்போ நமக்கு வீடியோவுக்கு இந்த தம்ப்நெயில் செட் பண்ணோம், அதை நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு பேஜாக மக்கள் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு இந்த வீடியோவில் குட்டியாக ஒரு பென் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டா இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக அதில் வரும். அதில் எந்த சீனை நம்ம வச்சா மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்கிறத நம்ம முடிவு பண்ணி அந்த இதை செலக்ட் பண்ணணும். இப்போ அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அந்த வீடியோவில் உள்ள கிளிப்பிங்ஸ்லாம் வரும். அதில் எந்த கிளிப்பிங்கை நம்ம தம்ப்நெயிலாக வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு இமேஜை வந்து தம்ப்நெயிலாக செட் பண்ணிட்டேன். இந்த இடத்த தான் நான் தம்ப்நெயிலாக செட் பண்ண போகிறேன். இதை இந்த பேஜில் வந்து வச்சுட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண பிறகு நமக்கு திருப்பி அந்த டைட்டில் பேஜ் கேப்ஷன், அந்த டைட்டில் செட் பண்ணுற பேஜுக்கு போய்டும். இதில் போய் இந்த கேப்ஷன் யுவர் ஷார்ட்டுங்கிற இதில் போய் நம்ம வீடியோவுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கீழே ரிலேட்டட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம பழைய வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ண வீடியோவை ஓட வைக்கிறதுக்கான ஒரு இது தான். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஏதாவது போட்டிருக்க வீடியோவை இதில் வந்து ரிலேட்டட் வீடியோ கிளிக் பண்ணி நம்ம பழைய வீடியோலேருந்து ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி போட்டோன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து அந்த ரிலேட்டட் வீடியோவை சில பேர் பார்க்கலாம். கிளிக் பண்ணி அந்த நம்ம பழைய வீடியோவும் பார்க்குறதுக்கான ஒரு ஆட் மாதிரி தான் இது. அதை பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் ஷார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். அது பண்ணிவிட்டா அந்த வீடியோ நமக்கு ரிலேட்டட் வீடியோவில் வந்துடும். வந்த பிறகு அப்லோட் ஷார்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வீடியோ அப்லோட் ஆகும்போது இதேமாதிரி யூங்கிறதுக்கு மேலே ஒரு ஆரோ மார்க்கு காட்டும், அதை வந்து அப்படியே ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடித்த பிறகு வீடியோங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வீடியோ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸை அப்லோட் பண்ணுறதை பற்றி டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன்.